அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளும் வாருங்கள். கலைஞர் இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி. இவர் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கூலை என்ற கிராமத்தில் 1924ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி பிறந்தார். தாயார் பெயர் அஞ்சுக அம்மாள், தந்தை பெயர் ஐயாதுரை முத்துவேல். அவர் தந்தை இசையை கற்க விரும்பி கோவிலில் இசைப்பாடல்கள் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரிடம் சிறுவயது கலைஞரை இசை கற்க அனுப்பினார். அக்காலத்தில் உடலில் மேலாடை அணியக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் இருந்தது. அதை பிடிக்காத விரும்பாத கலைஞர் அவர்கள் இசைப்பயிற்சி தொடர விருப்பமில்லாமல் இசைப்பயிற்சியை முடிக்க எண்ணினார். மேலும் தனக்கு சுயமரியாதை கிடைக்காத காரணத்தினால் கல்வி கட்டணம் செலுத்தி தலைமை ஆசிரியரிடம் பள்ளி படித்தார். அவர் படித்த பாடங்கள் அவருக்கு படிப்பினையை உணர வைத்தது மட்டுமில்லாமல் தனி மனிதர் ஒடுக்கப்படுவதை நினைத்து சுயமரியாதை வேண்டி தனது 12 வயதில் திருவாரூர் உயர்நிலை பள்ளியை விட்டு வெளியேறினார். அந்த சமயத்தில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களை ஈடுபடுத்தி தானும் கலந்து கொண்டார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் காவல்துறையினர் 2 மாணவர்கள் இறந்தது கலைஞரை மிகவும் பாதித்தது. பின்னர் தனது 13 வயதில் சமூக நீதி மற்றும் அரசியல் மாற்றத்திற்கான தனது அர்ப்பணிப்பை நிரூபித்தார் கலைஞர். மேலும் கள்ளக்குடி போராட்டத்தில் கலைஞரை எல்லோருக்கும் தெரிய வைத்தது. கலைஞரால் துவக்கப்பட்ட மாணவர் நேசன் என்னும் இதழ் பின்னாளில் முரசொலி நாளிதழாக மாறி இதுவரை வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பது சிறப்பாகும். அவர் எழுதிய கட்டுரைகள் கொள்கை முழக்கமும் திமுகவினரிடையே பெரும் எழுச்சியும் பரபரப்பையும் உண்டாக்கியது என்றால் மிகையாகாது. கலைஞர் படித்தது 8வது வரை மட்டும்தான். ஆனால் அவர் சாதித்தது பல்வேறு விஷயங்கள் ஆகும். அவர் 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் ஒருமுறை கூட தோல்வியை கண்டதில்லை என்பது வரலாற்று சிறப்பாகும். 1957 குளித்தலை தொகுதியில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கலைஞர் அவர்கள் முதலில் நீதி கட்சி, பிறகு தந்தை பெரியாரின் திராவிட கழகத்துடன் தொடர்பு இருந்தார். பின்னாளில் அண்ணாவின் மீது பற்றும் பாசம் கொண்ட காரணத்தினால் 1949 திமுகவில் இணைந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக முதலில் பதவியேற்றார். 1969 முதல் 1971 வரை, பிறகு 1971 முதல் 1976 வரை 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். பிறகு 1977 முதல் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராகி 3 முறை தொடர்ந்து 1977 முதல் 1987 வரை பதவியில் இருந்ததால் எதிர்கட்சி தலைவராக பதவி வகித்து கட்சியை திறம்பட நடத்தினார். கலைஞர் அவர்கள் அரசியல்வாதி, வசனகர்த்தா, இலக்கியவாதி, நாடக நடிகர் என்ற பன்முகம் கொண்டவர். பராசக்தி படம் மூலம் அவர் வசனத்தால் சிவாஜி கணேசன் பேசி திரைப்படத்துறையில் பேரும் புகழும் பெற்றார். ராஜகுமாரி படம் மூலம் எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் மக்களால் பெரும் வரவேற்பை பெற்றார். கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஏழை மக்களிடையே பெரும் வரவேற்பும் பாராட்டும் பெற்றது என்றால் மிகையாகாது. கலைஞர் அவர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி இருவருக்கும் பல படங்களில் திரைக்கதை வசனம் எழுதியுள்ளார் என்பது சிறப்பாகும். மேலும் கலைஞர் அவர்கள் தூக்கு மேடை, மணிமகுடம், நானே அறிவாளி போன்ற நாடகங்களிலும் நடித்துள்ளார் என்பது சிறப்பாகும். கலைஞர் பெற்ற விருதுகள். இவர் 1970 பாரிஸில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் கௌரவ உயர் பதவி வழங்கப்பட்டது சிறப்பாகும். பின்னர் 1971 அண்ணாமலை பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. 2006 மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சார்பில் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டார்.
தமிழ் பல்கலைக்கழகம் சார்பில் தென்பாண்டி சிங்கம் என்ற புத்தகத்திற்கு ராஜராஜன் விருது வழங்கி பாராட்டப்பட்டார். 2009 அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் செப்சி சார்பில் உலக கலைப்படைப்பாளி என்ற விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். கலைஞர் அவர்கள் சிவாஜிக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் சிவாஜி சிலையை சென்னை கடற்கரையில் அருகாமையில் நிறுவி சிவாஜிக்கு பெருமையை சேர்த்தார். வள்ளூர் கோட்டமும் கலைஞரால் கட்டப்பட்டது. அண்ணா நூலகம் 133 அடி உயர திருவள்ளூர் சிலை கன்னியாகுமரியில் கம்பீரமாக நிறுவப்பட்டது. பொதுமக்கள் அனைவராலும் மறக்க முடியாத சாதனையாகும். இவர் 5 முறை முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். பலமுறை எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார். சட்டமேலவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். கலைஞர் அவர்கள் சுமார் திமுகவின் 50 ஆண்டுகள் தலைவராக பதவி வகித்துள்ளார் என்பது சிறப்பாகும். 1961 திமுக கட்சி பொருளாளராக பதவி வகித்தார். 1962 சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். 1967 பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பாக இருந்தார். இவர் கடைசியாக வசனம் எழுதிய படம் பொன்னர் சங்கர். இவர் திருக்குறள் உரை, குறள் ஓவியம், சங்கத்தமிழ், தென்பாண்டி சிங்கம், ரோமாபுரி பாண்டியன் என பல இலக்கிய நூல்கள் எழுதியுள்ளார் என்பது சிறப்பாகும். கலைஞர் அவர்கள் வாழ்ந்த இல்லம் கோபாலபுரம். இவர் மறைந்தது ஆகஸ்ட் 7, 2018. தனது 94வது வயதில் அவர் பிறந்த நாளில் அவரை பற்றி போற்றுவதில் பெருமிதமும் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க.